ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 19. ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், புலி மற்ற மிருகங்களை கப் கப் என்று தின்கிறது. அதுபோல் அனுராகம் என்னும் புலி காமம், குரோதம் போன்ற எல்லா எதிரிகளையும் தின்று விடுகிறது. கடவுளிடம் ஒருமுறை அனுராகம் உண்டாகிவிட்டால் காமம், குரோதம் எதுவும் நிலைக்காது. கோபியருக்கு அந்த நிலை கிடைத்திருந்தது. அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரிடம் அனுதாபம் கொண்டிருந்தனர். அனுராகமை இருக்கிறது. தோழி, எல்லா திசைகளிலும் நான் கிருஷ்ணமயமாகவே காண்கிறேன் என்று தோழியிடம் சொன்னாள் ராதை. அதற்கு அந்த தோழி, ராதா, நீ உன் கண்களில் அனுராக மையை தீட்டியிருக்கிறாய், அதனால்தான் அவ்வாறு காண்கிறாய் என்று பதில் கூறினாள். தவளையின் மண்டையை சாம்பலாக்கி அதை கொண்டு மை தயாரித்து அந்த மையை கண்களில் தடவி கொண்டால் எல்லா திசைகளிலும் பாம்பு மயமாக தெரியுமாம். வெறும் காமினி காஞ்சனத்தில் உழல்பவர்கள், இறைவனை ஒரு முறை கூட நினைக்காதவர்கள், பத்த ஜீவர்கள், இவர்களை கொண்டு என்ன பெரிய காரியத்தை சாதிக்க முடியும்? இவர்கள் காக்கை கொத்திய மாம்பழம் போன்றவர்கள். அந்த மாம்பழம் இறைவனுக்கு படைக்கவும் உதவாது, தின்பதற்கு நாமும் தயங்குவோம். பத்த ஜீவர்கள் உலகியல் மக்கள். இவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அவை விரும்பினால் கூட்டை கிழித்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் தாங்களே கட்டிய கூடு ஆயிற்றே, விட்டுவிட்டு வெளியே வர இயல்வதில்லை. முடிவு, அவை அங்கேயே சாகின்றன. முக்த ஜீவர்கள் காமினி காஞ்சனத்தின் பிடியில் இல்லை. அபூர்வமாக ஒரு சில பட்டுப்புழுக்கள் எவ்வளவோ முயற்சி செய்து கூட்டை கிழித்து வெளியே வருவது உண்டு. ஆனால் அவை ஏதோ ஒன்றிரண்டு மட்டுமே. மாயை மோகத்தில் ஆழ்த்துகிறது. ஏதோ ஓரிருவருக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் மாயையின் இந்திரஜாலங்களுக்கு உட்படுவதில்லை. காமினி காஞ்சனத்திற்கு வசப்படுவதில்லை. பிரசவ அறையின் பொடிகள் வைத்துள்ள பானையின் துண்டை காலில் கட்டியிருப்பவர்களை ஜால வித்தைக்காரனின் டியாம் டியாம் சத்தங்கள் மயக்க முடியாது. அவள் செய்யும் ஜாலங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். சாதனை சித்தர்கள், கிருபா சித்தர்கள் என்று இரண்டு வகையினர் உண்டு. சிலர் மிகவும் பாடுபட்டு வயலுக்கு நீர் கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்தால்தான் பயிர் விளையும். வேறு சிலருக்கு பாடுபட்டு நீரை பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர்களுடைய வயல்களில் மழை நீர் தேங்கி நிற்கும். பாடுபட்டு நீரை கொண்டு வர வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இல்லை. மாயையின் பிடியிலிருந்து தப்ப வேண்டுமானால் பாடுபட்டு சாதனைகள் செய்ய வேண்டும். கிருபாசித்தர்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் அத்தகையோர் மிக சிலரே. இன்னும் நித்திய சித்தர்கள் என்ற மற்றொரு வகையினரும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பிறக்கும்போதே ஆன்மீக விழிப்பு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். ஊற்றின் வாய் அடைக்கப்பட்டுள்ளது. மேஸ்திரி என்னென்னவோ செய்து கொண்டிருப்பதற்கு இடையில் ஊற்றின் வாயையும் திறந்து விடுகிறான். உடனே ஊற்று நீர் களகளவென்று வெளியே பாய்கிறது. நித்திய சித்தரின் முதல் அனுராகத்தை காணும்போது மக்கள் திகைத்து விடுகின்றனர். இவ்வளவு பக்தியும் வைராக்கியமும் பிரேமையும் எங்கிருந்தன என்று பேசுகின்றனர். கோபியரின் அனுராகத்தை பற்றி பேசினார் குருதேவர். மீண்டும் பாடல் தொடங்கியது. ராம்லால் பாடினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், ஆஹா, என்ன அருமையான பாட்டு! எனக்கெல்லா செல்வமும் நீ! என்ன அற்புதமான கருத்து! அக்ரூரர் வந்த பிறகு கோபியர் ராதையிடம், ராதா, உன்னுடைய எல்லா செல்வங்களையும் அபகரித்து செல்ல இதோ இவர் வந்திருக்கிறார் என்று தெரிவித்தார்கள். அதுதான் அன்பு. பகவானுக்காக அவர்களது உள்ளம் எப்படியெல்லாம் துடித்தது! பாடல் தொடர்ந்தது. ஓடிவரும் தேரில் உருள்கின்ற சக்கரத்தை நாடினீர் சென்று நடுவில் தடுக்காதீர். சக்கரங்களாலா அந்த தங்கரதம் செல்கிறது? சக்கரங்கள் யாவைக்கும் சக்கரமே மாலனன்றோ? அவனுடைய சக்கரத்தால் அண்டம் சுழல்கிறது. எவரும் அவன் தேரை எதிர்மறைத்து நிற்காதீர். கண்ணனுடன் ஆடி நின்ற காதல் விளையாட்டு முன்னமே இங்கு முடிவாகி போயிற்றே. சாரதியை வீண் குற்றம் சாட்டினீர் பேசாதீர். சாரதியோ எந்த தவறும் செய்யவில்லை.
தேரனிதில் உள்ள திருமால் சொல்லாமல் பாரிதனில் யாரொன்றும் பண்ண இயலாதே. பாட்டை கேட்டவாறே குருதேவர் சமாதியில் மூழ்கினார். பக்தர்கள் கண்ணிமைக்காமல் அவரை பார்த்தபடி இருந்தனர். அவரிடம் எந்த அசைவும் இல்லை. சமாதியிலேயே ஆழ்ந்திருந்தார். புகைப்படத்தில் காண்பது போல் கைகளை கோர்த்தவாறு அமர்ந்திருந்தார். அவரது கண்களின் ஓரத்திலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியபடி இருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவரது மனம் சாதாரண நிலைக்கு திரும்பியது. தமக்கு தாமே ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். எந்த பரம்பொருளை தரிசித்துக் கொண்டிருந்தாரோ அவருடன் பேசுகிறாரா என்ன? ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பக்தர்களின் காதில் விழுந்தன. நீயே நான், நானே நீ. நீ சாப்பிடு, நீயும் நானும் சாப்பிடுவோம். ஷபாஸ். ஆனால் பெரும் குழப்பம். பிறகு அவர் தொடர்ந்து, இது என்ன, எனக்கு மஞ்சள் காமலை பிடித்து விட்டதா? எங்கு பார்த்தாலும் உன்னையே காண்கிறேன். கிருஷ்ணா, எளியோரின் புகலிடமே என் தலைவா கோவிந்தா என்று கூறினார். என் தலைவா கோவிந்தா என்று சொல்லியவாறே மீண்டும் சமாதியில் ஆழ்ந்தார் குருதேவர். அறையில் பேரமைதி. எவ்வளவுதான் பார்த்தாலும் தனியாத ஆவலுடன் பக்தர்கள் அந்த எல்லையற்ற மகாபாவனை மயமான குருதேவரை பார்த்து கொண்டிருந்தனர். சமாதியில் ஆழ்ந்திருந்த குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார். சுற்றிலும் பக்தர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அதர்சேன் தமது நண்பர்கள் சிலருடன் வந்திருந்தார். அவர் ஓர் உதவி நீதிபதி. குருதேவரை அவர் 2ஆம் முறையாக தரிசிக்க வந்திருந்தார். அவருக்கு 29-30 வயது இருக்கும். அவருடன் வந்திருந்த அவரது நண்பரான சாரதா சரண் தன் மூத்த மகன் இறந்த சோகத்திற்கு ஆளாகியிருந்தார். அவர் பள்ளி உதவி மேற்பார்வையாளராக இருந்தவர். ஓய்வூதியம் பெற்று வந்த அவர் முன்பு சாதனைகளிலும் ஈடுபட்டிருந்தார். மகனை இழந்த பிறகு எந்த விதத்திலும் அவருக்கு மன ஆறுதல் ஏற்படவில்லை. ஆகவே அதர்சேன் அவருக்கு குருதேவரை பற்றி தெரிவித்து அவரிடம் அழைத்து வந்திருந்தார். அதர்சேனுக்கும் அவரை தரிசிக்கும் ஆவல் பல நாட்களாக இருந்தது. குருதேவரின் சமாதி கலைந்தது. அவர் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தார். அறை முழுவதும் நிறைந்திருந்த பக்தர்கள் தம்மையே பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். அவர் இன்னும் தமக்குத்தாமே பேசிக் கொண்டிருந்தார். இறைவனே குருதேவரின் மூலமாக பேசுகிறாரா, உபதேசம் அளிக்கிறாரா? ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், உலகியல் மனிதர்களிடம் சில வேளைகளில் ஞானம் வெளிப்படுவதை காணலாம். சில சமயம் அது ஒரு தீபத்தின் சுடரை போன்றது. இல்லை இல்லை, சூரியனுடைய ஒரு கிரணத்தை போன்றது. துளை வழியாக உள்ளே பிரவேசிக்கும் சூரியனது ஒரு கதிரை போன்றது. உலகியல் மக்கள் நாம ஜெபம் செய்கிறார்கள், ஆனால் அதில் அனுராகம் இருப்பதில்லை. குழந்தைகள் கடவுள் மீது சத்தியம் செய்வது போன்றது இது. அத்தைகள் சண்டையிடும்போது சுவாமி சத்தியமாக சொல்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டது. உலகியல் மக்களிடம் உறுதி கிடையாது. நடந்தால் நடக்கட்டும், நடக்காவிட்டால் போகட்டும். இதுதான் அவர்களின் போக்கு. தண்ணீருக்கு அவசியம் ஏற்படும் போது கிணறு தோண்டுவார்கள். தோண்டிக் கொண்டிருக்கும் போதே பாறை குறுக்கிட்டால் அந்த இடத்தில் தோண்டுவதை நிறுத்தி விடுவார்கள். பிறகு வேறொரு இடத்தில் தோண்ட ஆரம்பிப்பார்கள். அந்த இடம் மணற்பாங்கான இடமாக இருக்கும். அதையும் விட்டுவிட்டு 3ஆவதாக இன்னொரு இடத்திற்கு போவார்கள். எங்கே ஆரம்பித்தார்களோ அங்கேயே தொடர்ந்து தோண்டினால்தானே தண்ணீர் கிடைக்கும். மனிதன் தன் வினைகளுக்கு ஏற்பவே பலனையும் பெறுகிறான். ஒரு பாடல் உள்ளது, ஆருடைய தவறுமே இல்லையம்மா, இதில் ஆச்சரியம், நான் வெட்டிய கிணற்றில் நானே வீழ்ந்து மூழ்குகிறேன். நான் எனது என்பது அஞ்ஞானம். ஆராய்ந்து அறிய முற்பட்டால் எதை நான் நான் என்று சொல்கிறாயோ அது ஆன்மா தவிர வேறொன்றுமில்லை என்பதை காண்பாய். நீ உடம்பா, மாமிசமா, வேறு ஏதாவதா என்று ஆராய்ச்சி செய்து பார். நீ இவை எதுவும் அல்ல என்பதை காண்பாய். உனக்கு எந்த தலையும் கிடையாது. நான் இதையும் செய்வதில்லை. என்னிடம் குற்றமும் இல்லை, குணமும் இல்லை. எனக்கு பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லை என்பதை அப்போது உணர்ந்து கொள்வாய். இது தங்கம், அது பித்தளை என்ற அறிவு அஞ்ஞானம். எல்லாமே தங்கம் என்ற அறிவு ஞானம். இறைக்காட்சிக்கு பிறகு ஆராய்ச்சி நின்று விடுகிறது.
இறையனுபூதிக்கு பிறகு சிலர் ஆராய்ச்சியில் ஈடுபடுவார்கள். சிலர் பக்தியில் ஆழ்ந்து அவரது பெயரையும் புகழையும் பாடுவார்கள். குழந்தை எதுவரை அழும்? தாயிடம் பால் குடிக்க ஆரம்பிக்காத வரையில்தான். பால் குடிக்க ஆரம்பித்ததும் அழுகை நின்றுவிடுகிறது. பிறகு ஒரே மகிழ்ச்சிதான். மகிழ்ச்சியுடன் தாயிடம் பால் குடிக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், பால் குடிக்கும்போது இடையிடையே குழந்தை விளையாடுவதும் உண்டு, சிரிப்பதும் உண்டு. இறைவனே எல்லாமுமாக ஆகியிருக்கிறார். ஆனால் மனிதர்களிடம் அவர் அதிகமாக பிரகாசிக்கிறார். எங்கே சத்துவகுணம் நிறைந்து சிரிப்பது, அழுவது, ஆடுவது, பாடுவது என்ற குழந்தை இயல்பு நிலவுகிறதோ அங்கே அவர் பரிபூர்ணமாக விளங்குகிறார். குருதேவர் அதர்சேனிடம் நலம் விசாரித்தார். அதர்சேன் தமது நண்பருடைய துயரத்தின் காரணத்தை கூறினார். அதை கேட்ட குருதேவர் பாடத் தொடங்கினார். போரிட வேண்டி யமன் வருவானே மானிடா, இதனை அறிவாயா? போதையில் ஆழ்ந்தாய், விழித்திடு, யமனுடன் போரிட தயாராக இரு. ஆரமுதாகிய ஞானம் என்கின்ற அம்பரா தூணியை கொள்க. ஆழ்மன பக்தி என்னும் ரதமேறி ஆண்மையுடன் நீ போரிடுக. நாக்காம்பில்லை அன்பு என்கின்ற நாணால் நன்றாக வளைத்திடுவாய். நடனமிடும் திரு காளியின் பெயரால் பிரம்மாஸ்திரத்தை நாணேற்று. போர்க்களம் தனிலோர் தந்திரம் உண்டு, பகைவனை எளிதில் மாய்த்திடவே. தேரும் வேண்டாம், சாரதியும் வேண்டாம், கங்கை கரை தனில் போர் செய்தால். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், என்ன செய்வாய்? மரணத்திற்கு தயாராக இரு. யமன் வீட்டில் புகுந்து விட்டான். இறைவனின் நாமமாகிய ஆயுதத்தை கொண்டு போரிட வேண்டும். கடவுள்தான் நம்மை இயக்குபவர். இறைவா, நீ எப்படி செய்விக்கிறாயோ அப்படி நான் செய்கிறேன். நீ எப்படி பேச வைக்கிறாயோ அப்படியே நான் பேசுகிறேன். நான் எந்திரம், நீ எந்திரத்தை இயக்குபவன். நான் வீடு, நீ வீட்டில் உறைபவன். நான் வண்டி, நீ என்ஜினியர் என்று நான் சொல்கிறேன். ஆண்டவனிடம் வக்காலத்து கொடுத்துவிடு. நல்லவனிடம் பொறுப்பை கொடுத்தால் துன்பம் விளையாது. அவர் விரும்புவதை செய்யட்டும். சொந்த மகனாயிற்றே, எப்படி வேதனை இல்லாமல் போகும்? ராவண வதம் முடிந்தது. லட்சுமணன் ஓடி சென்று ராவணனை பார்த்தான். அவனது உடம்பில் துளைப்படாத இடம் ஒன்று கூட இல்லை. உடனே ராமரிடம், ராமா, உன் அம்பின் மகிமைதான் என்ன? ராவணனின் உடலில் அம்பு துளைக்காத இடம் ஒன்று கூட இல்லையே என்று சொன்னான். அதற்கு ராமர், தம்பி, நீ பார்க்கும் துளைகள் அம்பால் ஏற்பட்டவை அல்ல. புத்திர சோகத்தால் ராவணனின் எலும்புகள் நொறுங்கி போயிருக்கின்றன. அந்த துளைகள் அவனது புத்திர சோகத்தின் சின்னங்கள். சோகம் எலும்பு வரை சென்று துளைத்திருக்கிறது என்று கூறினார். ஆனால் இந்த அனைத்தும் நிலையற்றவை. வீடு, மனைவி, மக்கள் எல்லாம் 2 நாட்களுக்கு மட்டுமே. பனைமரம்தான் உண்மை. 2 பனம்பழங்கள் உதிர்ந்து விட்டன. இதற்கு வருத்தம் ஏன்? படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களை கடவுள் செய்கிறார். மரணம் சர்வ நிச்சயமான ஒன்று. பிரளய காலத்தில் எல்லாம் அழிந்துவிடும், எதுவும் மிஞ்சாது. அம்பிகை அடுத்த படைப்பிற்கான விதைகளை சேகரித்து மட்டும் வைக்கிறாள். புதிய படைப்பின் போது அவற்றை வெளியே கொண்டு வருகிறாள். பாட்டிகள் கண்டதையெல்லாம் ஒரு கலயத்தில் போட்டு வைப்பது போல். எல்லோரும் சிரித்தனர். அந்த கலயத்தில் வெள்ளரி விதை, கடல் நுரை, வாயு மாத்திரை எல்லாம் இருக்கும். சிறிய சிறிய பொட்டலங்களாக கட்டி வைத்திருப்பாள். ஸ்ரீராமகிருஷ்ணர் தமது அறையின் வடகிழக்கு வராந்தாவில் நின்று அதர்சேனுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீ ஒரு டபுட்டி. இந்த பதவியும் கடவுளின் அருளால் தான் கிடைத்திருக்கிறது. அவரை மறக்காதே. ஒன்றை நினைவில் கொள், எல்லோரும் ஒரே வழியில்தான் போயாக வேண்டும். இங்கே ஏதோ ஓரிரு நாட்களுக்குத்தான். உலகம் ஒரு கர்ம பூமி. இங்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். கிராமத்தில் சொந்த வீடு உள்ளவர்கள் கல்கத்தாவிற்கு வந்து வேலை பார்த்து செல்வதைப் போல். ஓரளவிற்காவது வேலைகளில் ஈடுபடுவது இன்றியமையாதது. அதுவும் ஒரு சாதனைதான். கடமைகளை விரைவில் முடித்துவிட வேண்டும். பொற்கொல்லன் பொன்னை உருக்கும்போது நெருப்பு நன்றாக எரிந்து விரைவில் பொன் உருகுவதற்காக துருத்தி, விசிறி, ஊதுகுழல் எல்லாவற்றையும் பயன்படுத்தி காற்றை வீசுகிறான். பொன் உருகிய பிறகு, ஆம், இனி புகைப்பிடிக்க தயார் செய் என்கிறான்.
அதுவரை நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போதோ புகை குடிக்கலாம். திடமான உறுதி வேண்டும். அப்போதுதான் சாதனைகளில் ஈடுபட முடியும். உறுதியுடன் கூடிய ஈடுபாடு மிக அவசியம். கடவுளின் திருநாமம் என்ற விதையில் மகத்தான சக்தி இருக்கிறது. அது அறியாமையை அழித்துவிடும். விதை எவ்வளவு மென்மையானது, மூளையும் எவ்வளவு மென்மையானது என்றாலும் அது கடினமான பூமியை பிளந்து கொண்டு வெளியே வருகிறது. பூமி வெடித்து விடுகிறது. காமினி காஞ்சனத்தின் மத்தியில் வாழ்ந்தால் மனம் தடுமாறுகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். துறவிகளுக்கு அவ்வளவாக பயமில்லை. உண்மையான துறவி காமினி காஞ்சனத்திலிருந்து விலகி வாழ்கிறான். ஆகவே சாதனைகள் செய்து வந்தால் மனத்தை எப்போதும் இறைவனிடம் வைக்க முடியும். எப்போதும் கடவுளிடம் மனத்தை செலுத்த முடிந்தவர்களே உண்மையான துறவிகள். அவர்கள் தேனீயை போன்றவர்கள். தேனீ மலர்களில் மட்டுமே அமர்ந்து தேனை அருந்தும். உலகில் காமினி காஞ்சனத்திற்கு இடையில் வாழ்பவர்கள் மனத்தை கடவுளில் வைக்கலாம். ஆனால் அது இடையிடையே காமினி காஞ்சனத்தை நாடி போய்விடும். அவர்கள் சாதாரண ஈயை போன்றவர்கள். அது தின்பண்டத்தில் அமரும், புண்ணில் அமரும், மலத்திலும் அமரும். எப்போதும் மனத்தை இறைவனிடம் வை. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். பிறகு பென்ஷன் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஞாயிறு ஏப்ரல் 15, 1883. சுரேந்திரருடைய வீட்டு முற்றத்தில் குருதேவர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். அவரது வருகையால் அந்த இடம் பொலிவுடன் விளங்கியது. மாலை 6 மணி இருக்கும். முற்றத்திலிருந்து கிழக்கு பக்கமாக சென்றால் பூஜை அறைக்கு ஏறி செல்லலாம். பூஜை அறையில் தேவியின் அழகிய திருவுருவம் இருந்தது. அவளது திருவடியில் செம்பருத்தி மலர்களும் வில்வ தளங்களும் இடப்பட்டிருந்தன. கழுத்தில் மலர் மாலை தவிழ்ந்தது. அவளும் அந்த பூஜை அறையை பொலிவாக்கியபடி எழுந்தருளினாள். அன்று அன்னபூரணி பூஜை நாள். சுரேந்திரர் தேவி பூஜை நடத்துகிறார். அதற்காகத்தான் குருதேவரை அழைத்திருந்தார். குருதேவர் பக்தர்களுடன் வந்திருந்தார். பூஜை அறைக்கு சென்று தேவியை தரிசித்தார். தேவியை பணிந்து வணங்கிய பிறகு அவளை பார்த்தபடி நின்று கொண்டு கை விரல்களை எண்ணி ஜெபம் செய்தார். பக்தர்களும் தேவியை வணங்கிவிட்டு குருதேவரின் அருகில் நின்று கொண்டிருந்தனர். பிறகு குருதேவர் பக்தர்களுடன் முற்றத்திற்கு வந்தார். அங்கு ஜமுக்களமும் விரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு விரிப்பை விரித்து சில திண்டுகளையும் வைத்திருந்தார்கள். ஒரு பக்கம் மிருதங்கம், ஜால்ரா முதலிய இசைக்கருவிகளுடன் சில வைணவர்கள் உட்கார்ந்திருந்தனர். சங்கீர்த்தனம் நடைபெற இருந்தது. குருதேவரை சுற்றி பக்தர்கள் அமர்ந்தார்கள். வசதியாக ஒரு திண்டில் சாய்ந்து உட்காரும்படி குருதேவரிடம் கூறினர். ஆனால் அவர் திண்டை பயன்படுத்தாமல் அதை தள்ளி வைத்துவிட்டு அமர்ந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார், திண்டில் சாய்ந்து உட்கார்வதா? விஷயம் என்ன தெரியுமா? அகங்காரத்தை விடுவது மிகவும் கடினம். ஆராய்ந்து பார்த்தால் அகங்காரம் சிறிதும் இல்லை என்று தோன்றும். ஆனால் அது மறுபடியும் எங்கிருந்தோ வந்து ஒட்டிக்கொள்ளும். தலை வெட்டப்பட்ட பிறகும் கூட ஆட்டின் உடல் சிறிது நேரம் துடித்து கொண்டே இருக்கும். கனவில் ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்கிறாய். தூக்கம் கலைந்து விட்டது. நன்றாக விழித்து கொண்ட பிறகும் கூட நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொள்கிறது. அகங்காரமும் அது போன்றதுதான். அடித்து துரத்தினாலும் எங்கிருந்தோ வந்து சேர்ந்து விடுகிறது. அப்போது முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு எனக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்பான். கேதார் கூறினார், புல்லை விட பணிவாக, மரத்தை விட பொறுமையாக இருக்க வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நான் பக்தர்களுடைய பாத தூசியின் தூசி. அப்போது வைத்தியநாத் என்பவர் வந்தார். அவர் நன்கு படித்தவர். கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக இருந்தவர். குருதேவரை கைகூப்பி வணங்கிவிட்டு ஒரு பக்கமாக அமர்ந்தார். சுரேந்திரர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வைத்தியநாத்தை சுட்டிக்காட்டி, இவர் என் உறவினர் என்றார். அப்படியா, நல்ல இயல்பு கொண்டவராக தெரிகிறார் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். உங்களிடம் ஏதோ கேட்க வேண்டுமாம், அதற்காகத்தான் வந்திருக்கிறார் என்றார் சுரேந்திரர். ஸ்ரீராமகிருஷ்ணர் வைத்தியநாத்திடம், நீ பார்ப்பவையெல்லாம் இறைவனுடைய சக்தி. அவருடைய சக்தி இல்லாவிட்டால் யாராலும் எதையும் செய்ய முடியாது.
ஆனால் ஒன்று, கடவுளின் சக்தி எல்லா இடங்களிலும் சமமாக வெளிப்படுவதில்லை. கடவுள் ஒரு சிலருக்கு அதிக சக்தியை கொடுத்திருக்கிறாரா என்று வித்யாசாகர் என்னை கேட்டார். அதற்கு நான், அப்படி குறைவாகவும் அதிகமாகவும் சக்தியை கொடுக்காமல் இருந்தால் உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஏன் வர வேண்டும்? உங்களுக்கு என்ன 2 கொம்புகளா முளைத்திருக்கின்றன என்று கேட்டேன். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்ற நிலையில் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார். ஆனால் சக்தி வெளிப்படுவதில் வேறுபாடு இருக்கவே செய்கிறது. வைத்தியநாத் கேட்டார், சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். மனிதனுக்கு ஃப்ரீ வில், அதாவது சுயேட்சை இருப்பதாக சொல்கிறார்கள். மனம் வைத்தால் நல்ல காரியமும் செய்யலாம், கெட்ட காரியமும் செய்யலாம் என்பது உண்மைதானா? உண்மையாகவே நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லாம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது. எல்லாம் அவரது திருவிளையாடல். சிறியது பெரியது, பலசாலி பலவீனன், நல்லது கெட்டது, நல்லவர் கெட்டவர் என்று அனைத்தையும் படைத்தவர் அவரே. இது எல்லாமே அவருடைய மாயை, அவருடைய விளையாட்டு. பாருங்களேன், ஒரு தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களும் கூட ஒன்றுபோல் இருப்பதில்லை. இறையனுபூதி பெறாத வரையில் நமக்கு சுதந்திரம் இருப்பதாகத்தான் தோன்றும். இந்த மயக்கத்தையும் மனிதனிடம் இறைவனே வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் பாவம் அதிகரித்துவிடும். பாவத்தை பற்றிய பயம் இல்லாமல் போய்விடும். பாவத்திற்கு தண்டனையும் இருக்காது. ஆனால் இறையனுபூதி பெற்றவனின் மனநிலை என்ன தெரியுமா? நான் எந்திரம், நீ எந்திரத்தை இயக்குபவன். நான் வீடு, நீ வீட்டில் குடியிருப்பவன். நான் தேர், நீ தேரோட்டி. நீ எப்படி இயக்குகிறாயோ அப்படி நான் இயங்குகிறேன். நீ எப்படி பேச வைக்கிறாயோ அப்படி நான் பேசுகிறேன். வைத்தியநாத்திடம், விவாதிப்பது நல்லதல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஆம் சுவாமி, ஞானம் உதித்தால் விவாதிப்பதற்கான விருப்பம் மறைந்துவிடும் என்றார் வைத்தியநாத். தேங்க்யூ என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அதை கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள். உனக்கு அந்த ஞானம் உண்டாகும் என்று ஆசீர்வதித்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். கடவுளை பற்றி யாராவது சொன்னால் மக்கள் நம்புவதில்லை. நான் இறைவனை தரிசித்திருக்கிறேன் என்று மகான் சொன்னால் கூட சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர் உண்மையில் பகவானை தரிசித்தவராக இருந்தால் எங்களுக்கு காட்டட்டுமே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நாடி பிடித்து பார்ப்பதை ஒரே நாளில் கற்றுக்கொள்ள முடியுமா? வைத்தியருடன் பல நாள் அலைய வேண்டும். அப்போதுதான் எது கபநாடி, எது வாயு நாடி, எது பித்த நாடி என்று தெரிந்து கொள்ள முடியும். நாடி பார்ப்பதை தொழிலாக கொண்டிருப்பவர்களுடன் சேர்ந்து பழக வேண்டும். எல்லோரும் சிரித்தனர். இது இன்ன நம்பர் நூல் என்று எல்லோராலும் சொல்லிவிட முடியுமா? நூல் தொழில் செய், அவர்களின் கடையில் சில நாள் தங்கியிரு. அப்போதுதான் எது 40ஆம் நம்பர் நூல், எது 49ஆம் நம்பர் என்று சட்டென்று பிரித்து சொல்ல முடியும். சங்கீர்த்தனம் தொடங்க இருந்தது. மிருதங்க நாதம் எழுந்தது. இன்னும் பாட்டு ஆரம்பமாகவில்லை. மிருதங்கத்தின் இனிய நாதம் சைத்தன்யரின் பக்தர்கள் கூட்டத்தையும் அவருடைய நாம சங்கீர்த்தனத்தையும் நினைவுபடுத்தியது. குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். இடையிடையே மிருதங்கம் வாசித்தவர்களின் பக்கம் சாய்ந்து, ஆஹா ஆஹா, எனக்கு மெய் சிலிர்க்கிறது என்று கூறினார். பாடகர்கள் குருதேவரிடம் என்ன பாட்டு பாடுவது என்று கேட்டனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சைத்தன்யரை பற்றி ஏதாவது பாடுங்களேன் என்று பணிவுடன் கூறினார். சங்கீர்த்தனம் ஆரம்பமாயிற்று. முதலில் சைத்தன்யரின் அழகை பற்றிய பாடல். பொன்னும் நானும் பொலிவுற திகழும் வண்ணத் திருமுக சைத்தன்யர் தம் புன்னகை புவிக்கும் புத்தொளி நல்கும் மின்னும் நிலவுகள் விண்ணில் 1000 கூடினும் அவர்பால் குவிந்த நல் அழகிற்கு ஈடென கூற இயல்வதும் உண்டோ. சைத்தன்யரின் தோற்றம் பாடலில் வர்ணிக்கப்பட்டிருந்தது. பாடகர் நடுநடுவே சில வரிகளை சேர்த்து பாடினார். ஆருயிர் தோழி, அந்தரவானில் பூரண சந்திரன் புறப்படுகின்றது, குற்றம் களங்கம் கொஞ்சமும் இல்லை, முற்றும் அந்த முழுமதியின் ஒளி நெஞ்சினை ஒளியால் நிரப்புகின்றது, மிஞ்சும் அழகு மிளிரும் அவர் முகம். பாடகர் தொடர்ந்தார். 1000 நிலாக்களின் அமுத குழம்பில் தோய்ந்துள்ளதே போல் தோன்றுகிறது. இதை கேட்டதும் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்தார். கீர்த்தனம் தொடர்ந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரின் சமாதி கலைந்தது.
அவர் பரவச நிலையில் தம்மை மறந்தவராக திடீரென்று எழுந்து நின்றார். பிரேமை பித்தேறிய ஒரு கோபியையாக தம்மை கருதி கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவ வர்ணனைகளை பாடலில் சேர்த்தார். உருவில் தவறா உள்ளத்தில் தவறா அருமை தோழி, ஆன 3 உலகையும் சியாமமயமாய் காண்கின்றேனே. குருதேவர் ஆடியபடியே பல வரிகளை சேர்த்து பாடினார். பக்தர்கள் வியப்புடன் அவரை பார்த்து கொண்டிருந்தனர். கோபியையின் மனநிலையை விளக்கும் வகையில் அமைந்த பல வரிகளை பாடகர் சேர்த்து பாடினார். புல்லாங்குழலே புல்லாங்குழலே பாடாதே, புகழ்வாய் உனக்கே உறக்கம் என்பது கிடையாதா? அப்புல்லாங்குழல் எப்படி உறங்கும்? அதை அந்த ஆனிரை கண்ணன் மெல்லிய கைகளில் வைத்துள்ளானே. அவன் திருவாயின் அமுதம் அல்லவோ அதன் உணவு, அவன் கை விரல்களின் சேவையில் அல்லவோ அது உள்ளது. குருதேவர் அமர்ந்தார். கீர்த்தனம் தொடர்ந்தது. ராதை கூறுகிறாள், கண்கள் 2 காண மறந்தன, செவிகள் 2 கேட்க மறந்தன, வாசனை நுகரும் சக்தியும் போனது, புலன்கள் எல்லாம் செயலிழந்து ஒளிந்தன. இங்கு நான் ஒருத்தி தனியாயிருந்து எதைத்தான் செய்வேன், ஏன் வாழ்வேன்? கடைசியாக ராதையும் கிருஷ்ணனும் சந்திக்கும் பாடல் பாடப்பெற்றது. கண்ணனின் கழுத்தை அலங்கரிக்க கவிநூறு மாலை கட்டினாள் ராதை. எண்ணத்தை அறிந்தவன் போல் அங்கே எதிரில் வந்தான் நீலமணி கண்ணன். இறுதியாக இருவரும் ஒன்றான உருவமாக திகழ்ந்த பாடல் பாடப்பட்டது. அதன் பிறகு சங்கீர்த்தனம் நிறைவுற்றது. பாகவதம் பக்தன் பகவான் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே குருதேவர் தரையில் வீழ்ந்து வணங்கினார். பின்னர் சுற்றிலும் அமர்ந்திருந்த பக்தர்களை பார்த்து வணங்கினார். இவ்வளவு நேரம் சங்கீர்த்தனம் நடைபெற்ற அந்த இடத்தின் தூசியை எடுத்து தமது தலையில் தரித்து கொண்டார். இரவு சுமார் 9:30 மணி. அன்னபூரணி தேவி பொலிவுடன் அங்கு வீற்றிருந்தாள். தேவியின் முன்பு குருதேவர் பக்தர்களுடன் நின்று கொண்டிருந்தார். சுரேந்திரர், ராக்கால், கேதார், மா, ராம், மனமோகன் ஆகியவர்களும் மற்றும் பல பக்தர்களும் இருந்தனர். அனைவரும் குருதேவருடன் பிரசாதம் சாப்பிட்டனர். எல்லோருக்கும் திருப்தி ஏற்படும் வகையில் சுரேந்திரர் விருந்து அளித்தார். குருதேவர் தட்சிணேஸ்வரம் திரும்பலானார். பக்தர்களும் வீடு திரும்ப தயாராயினர். எல்லோரும் பூஜை அறையில் கூடினர். சுரேந்திரர் குருதேவரிடம், இன்று தேவியை பற்றி ஒரு பாட்டு கூட பாடவில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர் தேவியின் திருவுருவை காட்டி, ஆஹா, இந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. தேவி இந்த இடம் முழுவதையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. இத்தகைய தரிசனம் எவ்வளவு ஆனந்தம்! சுகபோக நாட்டமும் சோகங்களும் எல்லாம் ஓடிவிடுகின்றன. அப்படியானால் அருவ கடவுளை தரிசிக்க இயலாதா? அப்படி இல்லை. ஆனால் உலகியல் எண்ணங்களின் நிழல் இருந்தால் கூட அது முடியாது. ரிஷிகள் அனைத்தையும் துறந்து அகண்ட சச்சிதானந்தத்தை தியானித்தனர். இப்போது பிரம்ம சமாஜத்தினர் இறைவனை அசையாத பொருளே, உணர்வு பொருளே என்றெல்லாம் பாடுகிறார்கள். ஆனால் எனக்கு அது வறண்டதாகப்படுகிறது. பாடுபவர்கள் அதன் இனிமையை அனுபவிக்கவில்லை. வெள்ள பானகத்தில் திருப்தி அடைந்தவன் கற்கண்டு பானகத்தை தேட மாட்டான். நீங்களே பாருங்கள், இங்கே தேவி தரிசனத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆனால் அருவம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதையுமே பெறுவதில்லை. அவர்களுக்கு வெளியேயும் இல்லை, உள்ளேயும் இல்லை. குருதேவர் தேவியை பற்றி பாடினார். ஆனந்தமயமான அன்னையே, என்னை நிரானந்தன் ஆக்கி விடாதே. அடியன் உள்ளம் உன் சரண் தாமரை திருவடிகள் அன்றி வேறு அறிந்திடாது. குருதேவர் மீண்டும் தேவியின் திருமுன்னர் வணங்கினார். பிறகு படிக்கட்டுகளின் வழியாக கீழே இறங்கி வரும்போது, ஓ ரா சே ஈ போ என்றார். அதன் அர்த்தம், ஓ ராக்கால், செருப்பு இருக்கிறதா, இல்லை தொலைந்து போய்விட்டதா என்று கேட்டார். குருதேவர் வண்டியில் ஏறிக்கொண்டார். சுரேந்திரரும் மற்ற பக்தர்களும் அவரை பணிந்தனர். அந்த நேரத்திலும் நிலவின் ஒளி சாலையில் படர்ந்திருந்தது. வண்டி தட்சிணேஸ்வரத்தை நோக்கி சென்றது.